ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்லறை காசை எப்படி வந்து தங்க காசாக மாற்றலாம், நான் எப்படி வந்து பிளான் பண்ணியிருந்தேன், எப்படி வந்து வாங்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உள்ள துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சில்லறை காசை வந்து எப்படி தங்க காசாக மாற்றலாம், கண்டிப்பாக வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இது ஒரு 3 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து சில்லறை காசுகளை சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்லறை காசு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ வந்து கோல்டு நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். குறைவான வருமானம் இருக்கிறவங்க உங்கள் கையில் ₹1 ₹2 கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேமித்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் தங்க காசு அப்படிங்கிறது கண்டிப்பாக சேமிக்க முடியும். இதை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நீங்கள் சேமிக்கிற மாதிரியே நானுமே இந்த மாதிரி பாக்ஸில் தனித்தனியாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி சேமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ₹1 காயின், அடுத்தது வந்து இது ₹2 காயின், அடுத்தது பார்த்தீங்கன்னா ₹5, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ₹10 ₹20 இருக்குது. இப்போ நம்ம வந்து 1 by 1 வந்து கவுண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1 காயின். இப்போ வந்து ₹1 காயின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நீங்கள் வந்து அப்பப்போ உங்கள் கையில் கிடைக்கிற ₹1 ₹2 சேமித்தாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளால் சேமிக்க முடியுது. என்னால் ஒரு 3 மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியுது அப்படின்னா உங்களாலையும் சேமிக்க முடியும். இதை கவுண்ட் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது 10 ரூபாயாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ எத்தனை ₹10 இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 20, அடுத்தது பார்த்தீங்கன்னா 30, 40, 50, 60, 70, ₹80. ₹80 நம்மளுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ₹1 எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னா வெறும் ₹80 சேமிச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு சேமிக்க முடியுது அப்படிங்கிறது சந்தோஷம் தான். இதுதான் சிறுதுளி பெருவெள்ளம். நம்ம ₹1 தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சிலர் வந்து போட்டு வச்சுருவாங்க. அப்படி இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள், நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கிடச்சிரும். இப்போ ₹1 கவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ₹2 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ₹2 காயின் உள்ளது. இப்போ இதை வந்து கவுண்ட் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டு தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 ₹2 காயின் 7 ரோ இருக்குது. ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா 10 காயின் வச்சுருக்கேன். அப்போ ₹20 இல்லைங்களா? அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 20 40, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 20 60 60 20 80 80 20 100 120 140 140க்கு அப்புறம் 42 44 46 48 50 52. அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹2 காயின் ₹152 நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ₹5 காயின் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண போகிறோம். இந்த ₹5 நோட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ சில வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய ரூபாய் செல்லாத நோட்டுகள், பழைய ரூபாய் காயின்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து பணம் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. பட் அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ₹5 எல்லாம் வந்து நம்மளுடைய நேரு காலத்தோட இது வந்து நான் வந்து ரொம்பவும் பத்திரமா ரொம்ப வருஷமாக வந்து இது வச்சுருக்கேன். இது வந்து ரீசெண்டாக கிடைக்கல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடச்சது. பட் இருந்தாலும் இதை வந்து சேமிப்பாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரிலாம் பழைய காயின்ஸை வந்து வாங்கிட்டு கொஞ்சம் கூடுதலாக அமௌண்ட்டு தராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ₹5 வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 75வது சுதந்திர நாளில் வந்து நம்மளுக்கு கிடச்சது. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டிசைனாக இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பீரியடில் வந்து வந்திருந்தது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு பிக்சர் வந்து இருக்குது. அது வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து தெரியலை. அதாவது நேம் வந்து சரியாக எனக்கு வந்து தெரியலை. பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரியுது அப்படின்னா இது யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக நம்மளுக்கு வந்து காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ கவுண்ட் பண்ணிடலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத.
இதையுமே பார்த்தோம்னா நம்ம வந்து 10 காயினாக வந்து கவுண்ட் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம். இதில் வந்து 10 காயினாக வந்து வச்சுருக்கேன். 10 காயின் வச்சுருக்கோம் அப்படின்னா இது ரூ. 50 இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு இது 50. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 50 100 100 50 பார்த்திங்கன்னா 150 150 இது ஒரு 50 200 250 250 பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 50 300 அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ரூ. 25 இருக்குது. ரூ. 325. இந்த காயினை வந்து நான் வந்து கவுண்டிங்கில் சேர்க்கலை. அதே மாதிரி இதுவும் சேர்க்கலை. அப்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூ. 325 இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரூ. 5 காயின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 325 இருக்குது. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து எப்படி கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இதுலேயும் வாங்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ₹10. இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரே ஒரு ₹20 மட்டும் இருக்குது. ஆல்ரெடி நான் இன்னொரு ₹20 அவைலபிளாக இருந்துச்சு. பட் அது எங்கேயோ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது எங்கேன்னு தெரியல. பட் இந்த ₹20 நான் வந்து கொடுக்க போகிறதில்ல, காயினாக மாற்ற போகிறதில்ல. மற்றது தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 20 30 40 50 60 70 80 90 சாரி இது வந்து 100 இருக்குது. அடுத்தது வந்து 10 20 30 40 50. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ₹150 இருக்குது. நம்மளுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ₹10 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. இப்போ டோட்டலாக நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இந்த ₹20 ஆல்ரெடி வேறு யாராவது நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நாங்களுமே இந்த மாதிரி சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதனால் நான் கேட்டேன். ஏன்னா ₹20 வந்து எனக்கு அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. ஒன்று தான் இப்போதைக்கு எனக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டோட்டல் பார்த்துடலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து ₹700 வருது. இப்போ இந்த ₹700 வச்சு நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 707 இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ₹700 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ₹700 வச்சு கோல்டு வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 மில்லிகிராம்லேருந்து நம்மளுக்கு வந்து கோல்டு கிடைக்கிது இல்லைங்களா? இந்த 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து ₹7240 அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ இருந்தால் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹720 இருந்தால் ஒரு கிராம் 100 மில்லிகிராம் வாங்கலாம். இதுக்கு டையிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 800க்குள்ளே வரும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நினைக்கிறேன். பட் நம்மக்கிட்ட ₹700 இருக்குது. கூடுதலாக ஒரு ₹100 போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு 100 மில்லிகிராம் வந்து கோல்டு காயின் வந்துடும். இதை வந்து இந்த புது வருஷத்தில் நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லை அதுக்கு முன்னாடியே என்னால் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன். இதை வாங்கிட்டு எப்படி இந்த சில்லறை காசை வந்து நான் தங்க காசாக மாற்றினேன் அப்படிங்கிறத வாங்கினதுக்கப்புறம் எந்த கடையில் வாங்கினேன், எவ்வளோ எனக்கு ஆச்சு, நான் கூடுதலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட்டில் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே இந்த மாதிரி சில்லறை காசுகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் சில்லறை காசுகளை இந்த மாதிரி சேமித்து அதை வந்து கோல்டு காயினாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.